கடற்கரை ஓரமா இருந்த ஒரு மரக்கிளையில 2 குருவிகள் கூடு கட்டி அதுல முட்டையிட்டு அடை காத்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பலமான காத்தும் மழையும் வந்தது. அதனால அந்த மரக்கிளை உடைஞ்சி முட்டைகள் கடல்ல விழுந்துடுச்சு. இதை பார்த்த பெண் குருவி துக்கம் தாங்காம தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிடுச்சு. ஆண் குருவி எவ்வளோ சமாதானம் சொல்லியும் பெண் குருவி சமாதானம் அடையவே இல்லை. எனக்கு என்னோட முட்டைகளை எப்படியாச்சும் திருப்பி தாங்க அப்படின்னு அழுதுகிட்டே கேட்டுச்சு. அதுக்கு ஆண் குருவி சொல்லுச்சு, சரி அழாத, நாம இந்த கடல்ல இருக்க தண்ணீரெல்லாம் வத்த வச்சிட்டோம்னா நம்ம முட்டைகளை மீட்டுடலாம். ஆனா அதுக்கு நம்ம ஓய்வெடுக்காம கொஞ்ச நாள் வேலை செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லுச்சு ஆண் குருவி. அதே மாதிரியே அந்த 2 குருவிகளும் சேர்ந்து தங்கள் அலகுல எவ்வளோ நீரை நிரப்ப முடியுமோ நிரப்பி தூரமா போயிட்டு ஒரு இடத்துல உமிழ்ந்தாங்க. இதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போது அந்த வழியா ஒரு பறவை பறந்து வந்தது. நீங்க 2 பேரும் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த குருவிகளை பார்த்து கேட்டது. இந்த குருவிகளும் விஷயத்த சொன்னாங்க. இதை கேட்டதும் அந்த பறவை, நீங்க என்ன முட்டாள்களா, கடல் நீரை வத்த வைக்கிறதுன்றது நடக்கக்கூடிய காரியமா என்ன அப்படின்னு கேட்டுச்சு. இதை கேட்டதும் அந்த குருவிங்க, உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ, எங்களுக்கு எங்க குழந்தைங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவையை திரும்பி கூட பார்க்காம அவங்க வேலையை தொடர்ந்தாங்க. இதை பார்த்த அந்த பறவைக்கு மனசே கேட்கல. அதனால அதுவும் அந்த குருவிகளோட சேர்ந்துக்குச்சு. இதே மாதிரி மொத்த பறவை இனமும் அந்த குருவிகளோட சேர்ந்து அதே செயல்ல ஈடுபட்டாங்க. கடைசியாக பறவைகளோட தலைவன் கருடன் அங்க வந்தது. விஷயத்தை கேள்விப்பட்டு அதுவும் மனசு இறங்கி அந்த பறவைகள் கூட சேர்ந்து கொண்டது. அப்போது பகவான் விஷ்ணு வெளியில போலாம் அப்படின்னு தன்னோட வாகனமான கருடனை தேடினாரு. அங்க பார்த்தா மொத்த பறவை கூட்டமும் தங்களோட அலகுல கடல் நீரை எடுத்துக்கிட்டு வெளியில போய் கொட்டுறத பார்த்தாரு. அந்த குருவிகளோட விடாமுயற்சியை பார்த்து விஷ்ணு பகவானே வியந்துட்டாரு. உடனே கடல் அன்னையை பார்த்து, ஏ கடல் தேவதையே, உன்னோட நீரை உள்வாங்கு அப்படின்னு சொன்னாரு. உடனே கடல் நீர் உள்வாங்குச்சு. குருவிகளோட முட்டைகள் வெளியே தெரிய ஆரம்பிச்சுது. இந்த குருவிகள் போயிட்டு அவங்களோட முட்டைகளை ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிட்டு வந்தாங்க. அந்த குருவிங்க மற்ற பறவைகளையோ இல்ல கருடனையோ பகவான் விஷ்ணுவையோ எதிர்பார்க்கல. தங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சாங்க. அதனால அவங்களால முடியாதது கூட நடந்தது. இந்த கதை மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, யாரையும் எதிர்பார்க்காம நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சா நம்ம முயற்சிக்கு பகவானே இறங்கி வருவார். விடாமுயற்சி எப்போதும் வெற்றியே தரும். விடாமுயற்சி என்ற ஒற்றை நூல் சரியாக இருந்தால் வெற்றி எனும் பட்டம் நம் வசமே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.